Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணும் சார், அப்போ எனக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார்? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் போனால் ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அப்போ எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து காலேஜை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சார் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000 தான் ஃபீஸ், சரியா? அதாவது வித் ஹாஸ்டலோட சேர்த்து 1,40,000 ஃபீஸு. அந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு காலேஜ் வந்து இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க, ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் டிஎன்ஏயு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நான் போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 178 அண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம், சரியா? அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லும் போது எல்லா காலேஜுமே, அது திருவண்ணாமலை காலேஜா இருக்கட்டும், இல்ல திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும், எந்த காலேஜா இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு வேணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 178 எவ்வளோ இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் நான் பிரைவேட் காலேஜாவது போலான்னு இருக்கேன், அப்போ ஒரு லோ ஃபீஸ்ல பிரைவேட் காலேஜ் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது டிஎன்ஏயு அஃபிலியேட்டட்ல இருக்கக்கூடிய லோ ஃபீஸ் காலேஜ் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 2,05,000 2,10,000 வரும் வித் ஹாஸ்டலோட, சரியா? இதுதான் லோ ஃபீஸ். அது இப்போ போய் நம்ம முன்னாடி அட்மிஷன்ஸை போட்டு அவங்க மூலியமா நம்ம கவுன்சிலிங் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் அட்வைஸ் வந்து நம்ம கொடுத்துதான் இருக்கோம், சரியா? அப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கோட்டா, சரியா? இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிடி எடுக்கிறதே கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் டிடி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா எலிஜிபிள் ஆகிறதுக்கு சில ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும், சரியா? அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் கோட்டால நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், சரியா? அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லா பேத்துக்குமே சேஃபஸ்ட் ஜோன் நம்ம சொல்றது 178 எவ்வளோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.